பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் 7 திருச்சபைகளை குறித்து கர்த்தர் விவரித்து சொல்லியிருக்கிறார். அதனுடைய நிலைகளை குறித்து முதலாவது இந்த எபேசு திருச்சபையின் நிலை என்னவென்று பார்ப்போம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை எங்கோ ஒரு இடத்தில் நாம் தவறு செய்வோமானால் ஆண்டவர் அதை நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை ஒருவேளை விட்டிருந்தோமானால் ஆண்டவரை மீண்டும் அதை நாங்கள் புதுப்பிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. நாங்கள் எவ்வளவோ நிலையில், சோதனையில், கசப்பில் ஆண்டவரை மற்றவர்கள் மேல் எங்களை அறியாமலே அன்பை விட்டு விலகி இருப்போம். தேவரீர், உம்முடைய வார்த்தை மீண்டும் 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 எங்களை புதுப்பித்து கொண்டே இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவர் ஒரு புதிய மனுஷனாய் மாற்றி இந்த அன்பை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தர் எங்களை உறுதிப்படுத்துகிறே. அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த எபேசு திருச்சபையின் ஆண்டவர் பலவிதமான காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாக இருந்தாலும் ஆனால் வேதம் குறிப்பிடுகிறது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆண்டவரே, இந்த அற்புதமான ஜெபங்களை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய அன்பு மீண்டுமாக புதுப்பித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எந்த இடத்தில் அவர்கள் தவறுகளை செய்தார்களோ இயேசுவின் நாமத்தினால் அந்த தவறுகளை உணர்ந்து ஆண்டவரே என் தவறுகளை மன்னிப்பீராக என்று சொல்லி மீண்டும் அவர்கள் அன்பில் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டு அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் வேத வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.